இத்தாலியில் இருக்கிற ரோம் நகரத்தோட சந்தைக்கு மத்தியில் ஒரு மனுஷனை உயிரோடு நிற்க வச்சு துடிக்க துடிக்க கொளுத்துனாங்க. அவர் அப்படி கொளுத்துறதுக்கு முன்னாடி அவருடைய நாக்கில் அவரோட தாடையோடு சேர்த்து வச்சு ஆணி அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 வருஷம் அவர் ஜெயிலில் போட்டு பல கொடுமை பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், நியூட்டனாக இருக்கட்டும், எல்லாருமே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அவங்களோட எல்லா கண்டுபிடிப்புக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்தது இவர் எழுதின 2 புத்தகங்கள் தான். யார் இவர்? அப்படி என்னதான் பண்ணார் இவர்? இதற்காக அவருக்கு இவ்வளோ கொடூரமான தண்டனை? நிக்கோலா டெஸ்லா மாதிரியே மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மக்களுக்காக உழைச்ச ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி தான் அவர். அவரை மாதிரியே வரலாறுகளில் மறக்கப்பட்ட ஒரு விஞ்ஞானி தான் அவர். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். எதற்காக தெரியுமா இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? இந்த உலகம் தட்டையானது கிடையாது, இந்த உலகம் உருண்டையானது. பூமி மையத்தில் இல்லை, சூரியன் தான் மையத்தில் இருக்குது. பூமி தான் சூரியனை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையை சொன்னதுக்காக தான் இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை. எஸ், இது ஒரு மிகப்பெரிய தப்பு. இது ஏன் இவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத வீடியோவில் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். 1500 to 600 இந்த காலகட்டத்தில் தான் ப்ரூனோ இத்தாலியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். இவரோட சம காலகட்டத்தில் தான் கலீலியோவும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். 2 பேருமே தூக்கி பிடிச்சது சூரிய மைய கொள்கை கோட்பாடு தான். சூரியன் தான் மையத்தில் இருக்குது, பூமி உட்பட எல்லாமே அதை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே சொன்னாங்க. ஆனால் கலீலியோ என்ன சொன்னார், ஒரு கட்டத்தில் உனக்கு மரண தண்டனை வந்துடும் சொல்லும் போது, இல்லை நான் சொன்னது தப்பு, நீங்கள் சொன்னது தான் சரி அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் பின்வாங்கினார். அவர் பின்வாங்கி அதோடு நின்று போயிடல. கலீலியோவும் வேறு நாட்டுக்கு அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே அனுப்பி அங்கே புத்தகமாக பதிப்பிட்டு இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும்னு அதற்குண்டான முயற்சி எடுத்தார். ஆனால் ப்ரூனோ அப்படி கிடையாது. நீங்கள் என்னை கொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உண்மையை உங்களால் மறைக்க முடியாது, உண்மை எதுவோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மையில் இந்த சூரியன் தான் மையத்தில் இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக நின்னார். அதாவது இதை ஒத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் தான் கிடைக்க போது, நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பட் இது எல்லாமே தெரிஞ்சும் உண்மைக்காக, அறிவியலுக்காக அவர் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டார். ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கிறிஸ்டினிட்டி பிறகுது இல்லையா, இந்த கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 560 வருஷத்துக்கு முன்னாடியே பித்தாகரஸ் இந்த விஷயத்த சொல்றாரு. அதாவது அவர் சூரியன் மையத்தில் இருக்குன்னு சொல்லலையே தவிர ஒரு நெருப்பு கோலம் மையத்தில் இருக்கு, சூரியன் பூமி உட்பட எல்லாமே அந்த விஷயத்த சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இவர் முன் வச்சாரு. அடுத்ததா கிமு 340 அரிஸ்டாட்டில் வராரு. இங்கதான் கதையோட மெயின் சீனே ஆரம்பிக்குது. இவர் தான் முதல்ல பூமி மைய கொள்கை கோட்பாடை எடுத்துன்னு வராரு. பூமி தான் மையத்தில் இருக்குது, மீதி எல்லாமே சூரியன் உட்பட எல்லாமே பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு, பூமி நிலையானது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாடை எடுத்துகிட்டு வர்றாரு. அடுத்ததா கிமு 100 கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி தாலமி இவர் தான் இந்த கோட்பாடை உறுதி பண்ணுறாரு. பூமி மைய கொள்கை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பூமி மையத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு, கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுக்கு இந்த பூமி மைய கொள்கை கோட்பாடை தான் அறிவியல் உலகம் நம்பிக்கிட்டு இருந்தது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பூமி தான் மையத்தில் இருக்குது, சூரியன் உட்பட எல்லாமே பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காலத்துக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். எது வரைக்கும்? நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் வர்ற வரைக்கும். இவர் கோப்பர்னிக்கஸ் போலாந்து நாட்டை சேர்ந்தவர். இங்கே இந்த அளவுக்கு கட்டுப்பாடுலாம் கிடையாது இத்தாலியில் இருக்கிற மாதிரி. ஸோ இவர் தான் முதல்ல சூரியன் தான் மையத்தில் இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்கிறாரு. இவர் இதை கண்டுபிடிச்சாலுமே இவர் இதை முழுமையாலாம் கண்டுபிடிக்கல. அதாவது பூமி வட்ட வடிவில் தான் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. இவருடைய தியரி படி பார்த்தோம் அப்படின்னா, பூமி சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சில கோள்கள் சடனாக கொஞ்சம் காலத்துக்கு நின்று போயிடும், சில நாட்களுக்கு ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில குளறுபடிகள்லாம் இருந்து கடைசி வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கல. பட் இந்த சூரியன் தான் மையத்தில் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக உலகத்துக்கு ஃபஸ்ட்டு ஆணித்தரமாக சொன்னவர் கோப்பர்னிக்கஸ் தான். இதுதான் கோப்பர்னிக்கஸ் ரெவல்யூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. அடுத்ததாக கெப்லர் வராரு. இவர் ஜெர்மனை சேர்ந்தவர். இவருக்கும் இதை சொல்கிறதுனால எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அங்கே இத்தாலியில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
கோப்பர்னிக்கஸ் சொன்ன ஹீலியோசென்ட்ரிக் சிஸ்டம், சூரியன் தான் மையத்தில் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாரு. இதை தொடர்ந்து 2 பேர் வராங்க, 2 பேருமே இத்தாலியிலேருந்து. அதில் தான் முக்கியமானவர் பார்த்தோம் அப்படின்னா கலீலியோவும் ப்ரூனோவும். இதில் கலீலியோ கத்தோலிக் சபையோட சமரசம் பண்ணிக்கிட்டாரு. பட் பின்னாடி அவரோட புக்கை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வெளிநாட்டில் போயிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாரு. அடுத்ததாக பார்த்தோன்னா நம்ம ப்ரூனோ தான். உண்மைக்காக உயிரை கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். இந்த உண்மைக்காக அவரோட உயிரையே தியாகம் பண்ணி இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை கொடுத்தாரு. இவர் இதை மட்டும் சொல்லலை, கூடவே சேர்த்து இன்னும் சில விஷயங்களை சொன்னார். இப்போ நமக்கு சூரியன் மையத்தில் இருக்கு. சூரியன் ஒரு நட்சத்திரம். இந்த சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரத்தை சுற்றி இத்தனை கோள்கள் இருக்கு இல்லையா? இதே மாதிரி நம்ம கண்ணில் படுற எல்லா நட்சத்திரங்களும் சுற்றியும் அதுக்குண்டான கோள்கள் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த சூரிய குடும்பத்தில் நாம் இருக்கிற மாதிரியே, உயிர்கள் இருக்கிற மாதிரியே மற்ற சூரிய குடும்பத்தில் இருக்கிற கோள்கள்லையும் உயிர்கள் இருக்கலாம், இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இவர் ஆணித்தரமாக சொன்னார். இது எல்லாமே நடக்கிறது 1500 to 600களில். அந்த காலகட்டத்தில் பூமி உருடங்கிறதே நம்பலை. பூமி அப்படிங்கிறது தட்டையானது, பூமிங்கிறது நிலையாக இருக்குது, பூமி தான் இந்த பிரபஞ்சத்தோட மையப்புள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த உலகமே நம்பிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அந்த டைமில் இந்த மாதிரி பல விஷயங்களை, பல உண்மைகளை இவர் யோசிச்சிருக்காருன்னா பாருங்களேன். அதோட இந்த பிரபஞ்சத்துக்கு மையப்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை அப்படிங்கிறதையும் இவர் அப்போவே சொல்லியிருக்காரு. இந்த கதையோட கிளைமேக்ஸே இங்கே தான் வருது. இந்த கத்தோலிக் சபை எதுக்காக இவருக்கு உயிரோடு கொளுத்தி இந்த அளவு டார்ச்சர் பண்ணி ஒரு மரண தண்டனையை கொடுத்தாங்கன்னா, இவங்க கத்தோலிக் சபைக்கு எதிராக செயல்படுறதாகவும் பேசுறதாகவும் அப்படின்னு தான் அவங்களுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. இவர் சொன்ன இந்த விஷயம் எதுக்காக இந்த அளவுக்கு அவங்கள பாதிச்சுது, அவங்க ஏன் ஒரு மரண தண்டனையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற முக்கால்வாசியான மதங்கள், கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, சூரியன் மையத்தில் இல்லை, பூமி தான் மையத்தில் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மதங்கள் உருவான போது அந்த காலகட்டத்தில் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டது. அதுக்கப்புறமா அறிவியல் ஆய்வுகள் தான் அந்த உண்மையை பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் உண்மையை உலகத்துக்கு கொண்டு வந்தது. இப்போது நீங்கள் அவங்கள்ட்ட சூரியன் மையத்தில் இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவங்க மதம் சொல்கிற அத்தனை விஷயங்களும் பொய் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால தான் இவங்களுக்கு மரண தண்டனையே கொடுத்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் இது எல்லாமே அறிவியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காமிச்சதுனால, நம்ம சேட்டலைட்லாம் விட்டு அவங்களுக்கு வீடியோலாம் ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சதுக்கப்புறமா இது தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துல, அதாவது இத்தாலியில் இருக்கிற ரோம் நகரத்தில் நடு சந்தையில் இவரை கொளுத்துனாங்க இல்லையா? ஸோ அதே இடத்துல அந்த கத்தோலிக் சபையை வருத்தம் தெரிவித்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய சிலையை வச்சு மரியாதையும் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து சூரியன் மையத்தில் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சி சொன்னதுனால தான் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி நம்ம ராக்கெட் ஓடுறதா இருந்தாலும், ஃப்ளைட் விடுறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக அந்த கால்குலேஷன்ஸ் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிற இவ்வளோ பெரிய அறிவியல் வளர்ச்சிக்கு காரணம், அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது இந்த பூமி மையத்தில் இல்லை, சூரியன் தான் மையத்தில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூனோ மாதிரியான விஞ்ஞானிகள் தன்னோட உயிரை கொடுத்து இந்த மதத்துக்கு எதிராக போராடி இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை கொடுத்தது தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆனால் எந்த ஒரு மதங்களும் தன்னோட தவறை திருத்திக்கிறதுக்கு தயாராகவே கிடையாது. இப்போவும் நம்ம பார்க்குற ஜோதிடம், ஜாதகம் இது எல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னா பூமி தான் மையத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. இதையே தான் கிறிஸ்துவ மதமும் இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸில் இருந்தும் கமெண்ட்ஸில் இருந்தும் தான் எங்களுக்கு தெரியுது. நம்ம சேனலை பற்றியும், நம்ம சேனலில் இருக்கிற வீடியோக்கள் பற்றியும் உங்களுடைய தாட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.